நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மார்ச் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த மந்தாக இருக்க போகுது. அது எப்படி அப்படின்னா, அதாவது என்ன சொல்லுவோம்னா, பிளான் போயிட்டே இருக்கு ஆனால் எதுவுமே ஃபினிஷ் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மாதம். இந்த மாதத்தில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது உங்களுக்காகவே நான் இந்த 8-10 நிமிஷம் சொல்ல போகிறேன். ஸோ விடாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அதில் சிக்கிக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நாலாம் வீடு அப்படின்றது தான் ஒருத்தருக்கு ரொம்ப 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 முக்கியம். அதாவது சுகம், தாய், வீடு, வாகனம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வீடு. அந்த வீட்டில் 3 கிரகங்கள்ல சேர்ந்து ஆரம்பிச்சு முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவோம். அது அப்படியே 6 வரைக்கும் போகுது இந்த மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும். அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, சுகம்னு ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஆனா அதுக்கப்புறம் ஏண்டா ஸ்டார்ட் பண்ணோன்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வேலை கிடைக்கும், நீங்க ஆச்சரியமா அப்பாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி போவீங்க. அங்க போகும்போது பார்த்தா நீங்க அங்க ஏண்டா போனீங்கன்ற மாதிரி இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ண தத்தளிச்சிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ராகு வேற இருக்கு, ஸ்பீட் எடுக்க சொல்லுவாங்க. ஆனா அங்க சுக்கிரன் உச்சம் பெற்று ஆனால் வக்ரமாகுது, புதன் பாதியில பாத்தீங்கன்னா வக்ரமாகுது. இந்த மாதிரி ஒண்ணுமே புரியாத ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒண்ணுமே புரியல அப்படின்னா என்ன பண்ணும், ஜஸ்ட் லைக் தட் விட்டுருங்க. இதுல ரொம்ப முக்கியமா உங்களுடைய ராசிநாதன் குரு வேற 6ஆம் வீட்டுல, அண்ட் குரு 6ஆம் வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை. அப்படின்னா உங்களுக்கு வழிகாட்டுபவர் கூட ஒரு கன்ஃபியூஷனாவே வழிகாட்டுவாரே ஒழிய, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சில சமயம் நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். மிஸ் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்க்கு போவாங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்களேன். 3+2 5ன்றத அங்க நோட் பண்ணாம டைரக்டா 5ன்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அது நமக்கு புரியவே புரியாது. அதுக்கப்புறம் டோட்டலி பிளாங்க் ஆயிடும். போய் கேட்டாலும் கஷ்டமா இருக்குமா, அல்லது கேட்காட்டியும் என்ன பண்றது அப்படின்ற ஒரு குழப்பமான நிலை. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, ஸ்டக். அதுல 4ஆம் வீட்டுல ராகு வேற இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த கன்ஃபியூஷன் போறதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுவீங்க. தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இப்ப கடன் வாங்கிடலாமா, இது மூவே ஆகலையே, இந்த மிஷின் இருந்தா ஆகும் இல்லையா அப்படின்னு சொல்லி பிசினஸ்ல இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை ஹையர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்காக கடன் வாங்க ஆரம்பிப்பீங்க. தயவு செஞ்சு வேண்டாம். அதே மாதிரி இப்ப நீங்க ஜாபுக்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு கடன் வாங்க வைக்கும், ஏதோ ஒரு ஆசைகளை தூண்டி விட்டு கடன் வாங்க வைக்கும். நீங்களும் நினைச்சுவீங்க எல்லாருமே ஐபோன் வச்சிருக்காங்க, நம்ம ஐபோன் வச்சுக்காததுனால தான் என்னமோ நம்மள எல்லாரும் டவுனா பாக்குறாங்க, நம்ம பாக்கெட்டையே பாக்குறாங்க. அப்படியெல்லாம் இருந்து அதுக்காக ஒரு இஎம்ஐ போட்டு ஐபோன் வாங்கிடுவீங்க. கடைசியில பார்த்தா உங்களுக்கு அது யூஸே ஆகாது. மற்றவங்களுக்காக வாழ்வது அப்படின்றது நோ 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 நோ. உங்களுக்கு அது தேவையா, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா, கஷ்டப்படுங்க, கடன் வாங்குங்க, அதை கடன் கட்டுங்க. ஆனா நீங்க மற்றவங்களுக்காக ஜஸ்ட் ஒரு பகட்டுக்காக அப்படின்ற வார்த்தை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே. அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். நிறைய விஷயங்கள் இப்ப வரும். 4ஆம் வீட்டுல ராகுன்னு சொல்லும் போது ஓகே, வீடு வாங்கலாமே, வாகனம் வாங்கலாமே சொல்லிட்டே போலாம். பட் அந்த இடத்துல இந்த மாசம் முடிவெடுக்கிறது அவ்வளவு சுபமான காலகட்டம் கிடையாது. வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் வீட்டுல சூரியன் சனி சேர்ந்திருக்கிறதுனால அசாத்திய தைரியம் வரும். பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். நோ 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 நோ. 3ஆம் வீட்டுல சனி பிளஸ், ஆனா அங்க சூரியனும் சேர்றதுனால அவ்வளவு ஒன்றும் திருப்திகரமான ஒரு நிலை இல்லை. ஸோ நீங்க பொறுமையா கடைப்பிடிக்கணும். அதுலயும் உங்களுடைய திசா புத்தி அந்தரங்கள் நல்லா இருந்ததுன்னா ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா சிக்கிக்கிறது அப்படின்றது இந்த மாசம்தான். ஸோ எது எடுத்தாலுமே நீங்க உங்க பெற்றோரோட டிஸ்கஸ் பண்ணுங்க, இது பண்ணலாமா வேண்டாமான்னு. அதே மாதிரி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, 4ஆம் வீட்டுக்கு சூரியனும் செகண்ட் ஸ்டேஜ்ல போயிடுவார். அப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்ததுங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆனுமே. இது மார்ச் மாசம் ஆச்சு. அப்ப 10th 12th காலேஜ் இப்படி எல்லாம் போகும்போது எதை எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன் இப்ப இருக்கும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ராட் போய் படிம்பாங்க, இந்த காலேஜுக்கு போ, நீ மேனேஜ்மெண்ட் கோட்டால வாங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த வழி ரைட்டாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நான் முக்கியமாக இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுங்க, தென் ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட அல்லது உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து நீங்க என்ன படிச்சா நல்லா இருப்பீங்க, என்ன ஃபீல்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு காமர்ஸ் அப்படின்னா நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல உங்களுக்கு பிகாம்னு ஒண்ணுதான் இருந்தது. இன்னைக்கு பிகாம்னு எடுத்துட்டு போனோம்னா அதுல நிறைய இருக்கு, நிறைய செக்டர்ஸ், ஐபின்னு இருக்கு, சிஏன்னு இருக்கு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, சொல்லிட்டே போலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும்போது காஷன் ரொம்பவே முக்கியம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கேப்ஷனே என்ன அப்படின்னா, மைண்ட் சொல்லும் ஆனா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். இச்சா சக்தி கிரியா சக்தின்னு சொல்றதுதான். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றீங்க ஆனா ஃபினிஷ் ஆகல. அப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப 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 நிதானம் தேவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது 7 செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருடைய பார்வையும் உங்க மேல பிளஸ் உங்களுடைய 2ஆம் வீட்டையுமே செவ்வாய் பார்க்கிறார். இதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய கோபத்தை உங்களுடைய தாபத்தை கொண்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேல கொட்டிடக்கூடாது. ஏன்னா இந்த செவ்வாய் 7ல் இருக்கும்போது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க மனசை நொந்து நூலாக்குற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. நீங்க தெரிஞ்சு பேச போறது இல்லை, ஆனா நீங்க பேசுறது அவங்களுக்கு அப்படி கேட்கும். அதுலயும் புதுமண தம்பதிகளா இருந்தீங்க அப்படின்னா 7ல் செவ்வாய் பிளஸ் 2ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால நீங்க எது பேசினாலுமே இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி புரியும். ஸோ அந்த இடத்துல நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை. 3ல் சூரியன் சனி வேற இருக்கிறதுனால பார்த்துக்கலாண்டா, இவ இப்படிதான் போல இருக்கு, எனக்கு வேண்டாம் இந்த பொண்ணு அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அவசரத்தினால்தான். ஸோ எதுவுமே வாழ்க்கைன்றது மிகப்பெரிய பந்தம். அதுல நம்மளை புரிஞ்சுக்க முடியல, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அவங்க வளர்ந்த விதம், அவங்க இருந்த இடம் அப்படின்றதெல்லாம் வேற. அது ஆண்மகனா இருந்தாலும் சரி, பெண்மகளா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஒரு டைம் பீரியட் அப்படின்றது எடுத்துக்கோங்க. அவங்கள பத்தி புரிஞ்சுக்கோங்க. அதாவது அவங்க மாறணும் அப்படின்றத விட நம்ம மாறிடலாமே அப்படின்றத மைண்டுக்கு நீங்க எடுத்துட்டு போல அப்படின்னா தேவையில்லாத இந்த 3ஆம் வீட்டுல சூரியன் சனி இருக்கிறதுனால பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்லி நிறைய தப்பான முடிவுகள் எடுத்து நிறைய பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 10ஆம் வீட்டுல கேது, அந்த 10ஆம் வீட்டை தான் எல்லா கிரகங்களும் பார்க்க போறாங்க. முக்கூட்டு கிரகத்திலிருந்து அது 6 கிரகங்களாக மாறி அது மட்டும் இல்லாம குருவும் செவ்வாயும் வேற மாறுது, அதாவது பார்க்குது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய 10ஆம் வீட்டுல நிறைய கிரகங்கள் பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாத ஒரு நிலையில் இருக்கும். பட் ஸ்டில் இது லாஸ் கிடையாது. ஏன்னா அது குருனுடைய பார்வை, உங்க ராசிநாதனுடைய பார்வை அங்க இருக்கிறதுனால ஃபைனலி அது நல்லா தான் இருக்கும். ஆனா ஆன் தி ஹோல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன். திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இப்ப நீங்க பொண்ணு பார்க்க போனாலோ மாப்பிள்ளை பார்க்க போனாலோ அங்க ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு திருப்தியின்மை அப்படின்றது இருக்கும். ஸோ நோன்னு டிசைட் பண்ணாதீங்க, எஸ்ன்னு டிசைட் பண்ணாதீங்க. ரைட், ஓகேங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் நீங்க இந்த செவ்வாய் மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பார்ட்னர்ஷிப்போடையும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், நட்புலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க நண்பனை இப்ப ஏதோ அசால்ட்டா சொல்ல போய், ஜோக்கா சொல்ல போய் அவங்களுடைய உறவே கட்டாறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்களோட பேசக்கூடிய வார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்க்கிறார்ன்றது ரொம்ப முக்கியம். எங்கேயும் பிரச்சனைப்படுத்திக்காம நிம்மதியா நிதானமா போகணும் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. நீங்க முருகனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். முருகனுடைய கோயிலுக்கு போங்க, கந்தகுரு கவசம் கேளுங்க, அரளிப்பூக்கள் உங்க கையில வச்சுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.